சிவாய நமக. ஐயா அடுத்த லைவ் ஐயா இது வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் அதிகமாக வருதுனால அதை கொஞ்சம் எடுத்துருக்கோம். நாங்கள் வந்த பாதை இது தான், பனமலைப்பேட்டையில் ஏரி அதை தெரிஞ்சு பாருங்கள். அடுத்த லைவ் போயிட்டுருக்கு. ஏன்னா அதில் கொஞ்சம் சார்ஜ் காலி ஆகி போச்சு, அதனால் அடுத்து வேறு மொபைலில் எடுத்துகிட்ருக்கோம். அடுத்து நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம் லைவாக பாருங்கள். இந்த வெயிலிலும் அந்த அம்மா எவ்வளோ வயசுலேயும் மேலே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு விநாயகர் கீழே காமிச்சுன்னா, ரெண்டாவது விநாயகர் காமிச்சுன்னா, இப்போ மூணாவது விநாயகர் காமிக்கிறேன் பாருங்கள். இதாக இருக்கார் பாருங்கள். இவரும் பாறையில் தான் குடஞ்சி வச்சுருக்காங்க. நமக்கு மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். ஐயா தாமரை அப்படியா? எங்கள் ஐயாவுக்கு ரொம்ப ஆசையாக இந்த குளத்தில் இருக்கிற தாமரையை எடுக்க சொல்லி இதை எடுத்துகிட்டு பாருங்கள். ஆகாய தாமரை இதை இருக்குது பாருங்கள். சில பேர் லைவாக கேட்பாங்க எதுன்னு. இதுதான் ஆகாய தாமரை, அது நார்மல் தாமரை இருக்குது பாருங்களேன். சரிங்களா? குளம் மேலே இருக்குது பாரு. சொனை ஒன்று, சொனை நிறைய இருக்குது. பனமலைப்பேட்டையில் சொனை கணக்கு கிடையாது பாருங்கள். நின்றார் வரும் எப்படி இந்த கல்லெல்லாம் போயிட்டோம். இதாக இருக்குது பாருங்க. ஃபுல் வியூ. வெயில் குறையட்டும், ஏறி பாறை மேலே ஏறி நாங்கள் போடுறோம். இல்லை அடுத்தது வந்து சாமிக்கு அபிஷேகத்துக்கு போகிற நீரை நான் காமிக்கிறேன் பாரு. சொன்னேன் ஃபஸ்ட்லாம் வந்துட்டு வலை போடலை, இப்போ வந்து வலை போட்டாங்க. ஏன்னா ஆஞ்சநேயர்களை அசுத்தப்படுத்துறதுனால இப்போ அதுக்கு ஒரு வலை அமைத்து எவ்வளோ வச்சுருக்காங்க பாரு. வலை போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது படி பாறையில் வெட்டி எடுத்துருக்காங்க. இது உண்மை தான். ஒரு ஐயா வந்துட்டு ஆலயத்துக்கு. அப்பா ஐயா இதுக்கு மேலே எடுத்துங்க ஐயா, எடுத்துக்கிறீங்களா? யூடியூப்னு சொல்லாதேன், ஆசை எடுத்து அது நான் ஆமாம் அந்த கல் இல்லை ஜாயிண்ட் இல்லை, ஏதோ ஒரு இடியில் வந்து வேண்டுது. இல்லை ஐயா ஜாயிண்ட் ஆகிடுது. பில்லர் மாதிரி இதை கூட வச்சுக்காங்க. இந்த கூட விநாயகர் வா வா வா. ஓனர் எண்ணி தான் போகணும். நீங்கள் போங்க ஐயா, நான் எடுக்கல வா. லேபர் வாங்க வாங்க வாங்க. என்ன எடுக்கல வா. அவர்கிட்ட உட்காந்து எனக்கு நான் ஃபோனில் பேசுன்னு வச்சுக்கோ. அவர்கிட்ட ஐயா கிட்ட சொல்லி ஒரு கேஸ் விடணும் போயிட்டு இருக்கலாம். இல்லையா? அவர் மூவ் பண்ணி தான் இப்போ பேமெண்ட் மறுபடியும் வந்துருக்கும். இவர் தாங்க இல்லைங்களா? அப்படி எடுத்துன்னு வந்துட்டுருக்காங்க. இவர் தான் அவர் அங்கேருந்து எடுத்து வந்து இங்கே வச்சுருக்காங்க. இவர் தான் அப்படியே வாங்க, இப்படி போங்க. எப்படி பழைய தூணுகள் எப்படி பார்க்குறாரு. பனமலைப்பேட்டை கோவிலுக்குள்ளே சுற்றுலா செல் மண்டபம் சொல்கிறார் பாரு ஐயா. மண்டபம் பழைய காலத்து மண்டபம். இப்போ கிடையாது, முன்னோர்கள் வாய்ந்தது மண்டபங்கள். அப்போல்லாம் கரண்ட் கிடையாது, வசதி இல்லாத. அப்போ கரண்ட் இல்லாததுனால இப்போ இது எப்படி இருக்கு பாருங்க, எப்படி பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் பாருங்க. ஊருக்கு தான் நினைக்கிறேன் அங்கேன்றது சதர்கதி என்று தான். அது மண்டபம். அது டேமேஜ்
லேசில் காரணத்தினால எல்லாத்தையும் தூக்கி இங்கே பாரு. இது ஒரு வழி, இதான் என்ட்ரன்ஸ். இதெல்லாம் என்ன ஒரு வர இது ஒரு வழி தான். நானே தான் சுற்றளவு எப்படி இருக்கு பாருங்க. சரியா? சுற்றளவு இதான் சொன்ன. இதுக்குள்ள சுவாமியை சுற்றி வரும்பொழுது இந்த கரையை பாருங்கள், அதை பார்த்துட்டு போகிறார் பாரு ஓனர். அவர் யூடியூப் ஓனர் அவர் தான். லைவாக பார்த்துட்டு போய்கிட்டுருக்காரு. மலை மேலே பாரு, அந்த சொனைக்கு பக்கத்தில் இலந்த மரம் பாருங்கள், பூ கூட எடுத்துருக்கு பாருங்கள். ஐயா பார்க்குறாரு, இவர் தான் யூடியூப் சேனலுடைய முதலாளி. ஆமாம், நான் முதலாளி, அவர் முதலாளி.